Hi viewers, welcome back. ஜிம்முக்கு போகாமல் உடல் எடையை குறைக்க முடியுமா, தொப்பையை கரைக்க முடியுமான்னு வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாலும் ஒன்று ரெண்டை வீட்டில் வச்சுக்கிட்டு உடம்பு குறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் ஜிம்முக்கு தான் போகிறாங்க. அங்கே கூட ஏகப்பட்ட காமெடி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் சில பல சரித்திர சிறப்பு வாய்ந்த சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரசித்து சிரிச்சு தயாரானவங்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிம்ல ட்ரைனிங் எடுக்கணும்னா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த ஜிம்முக்கு போனாலும் ஆம்பளை ட்ரெயினரா இருந்தாலும் பொம்பளை ட்ரெயினரா இருந்தாலும் இப்படிதான் ட்ரெயின் பண்ணுவாங்க போல. இந்த பாடி பில்டரை பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ரெட்மில்ல தூக்கி அந்த கூட்ராமாவுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு. ஓவரா சீனம் போட்டா இதுதான் கதி. Wow, what a man! You're இப்படி காலில் தூக்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும் போல. நல்லா இருந்தவரே கபால் கவுந்துட்டாரு. இவரு காலில் கட்டு போட்டுக்கிட்டு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணி Sometimes like all you want to do is run. This is 什么造型啊？இழுக்கிறதும் ஈஸி தான், பறக்கிறதும் ஈஸி தான். Wow, what a speed! செம்ம டேலண்ட். யாருப்பா இவரு? விட்டா உடம்பு சுருட்டிடுவாரு போல இருக்கே. Wow, குட்டி பைல்வான். செம்ம சீனா போய் ஜாலியா ஸ்டார்ட் பண்ண நினைச்சா இவர் என்ன பண்றாருன்னு பாருங்க.
இவர் ஃபன் பண்றதுக்காகவே ஜிம்முக்கு வராரு போல. என்னது இது? அந்த பொண்ணு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுது பாருங்கடாண்ணா. நல்லா ரெஸ்ட் எடுங்க சார். இடுப்பு வலிக்கு என்ன பண்ணலாம்? நான் கூட இந்த வீடியோவை பார்த்து அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி தான் இவர் இப்படி எக்ஸசைஸ் பண்றாருன்னு நினைச்சேன். ஆனா சாரு எப்பவுமே இப்படிதான் போல. ட்ரெயினர் எவ்வளியோ ட்ரெயினியும் அவ்வளியே. ஓ மை காட், எப்படி எப்படி? ஒருவேளை இது அதுதானா? நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டுக்கிட்டியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு. சார் அந்த பொண்ணை எப்படி காப்பாத்த போறாருன்னு பாருங்க. ஜிம்ல ட்ரைனிங் எடுத்த ஏர் ஹோஸ்டர்ஸ். கப்பிள்ஸா ஜிம்ல ஜாயின் பண்ணா இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பண்ணலாம் போல. ஜிம்முக்கும் வந்தாச்சு, கப்பிள்ஸ் அலப்பறைகள் வரைக்கும் பார்த்தாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம தலைவனோட பங்களிப்பு இல்லாட்டி எப்படி? வாங்க நம்ம தலையோட ஜிம் அலப்பறைகளை பார்க்கலாம். இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? நடுவில் ஒரு மேட்டர் பண்ணிட்டு பண்றோமா வாமா இன்னைக்கு நாங்க உங்களுக்காக ஒன்னா வந்து கப்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்ட போறோம். You're not doing 2, 3, 4, 5. Hi. Hi. இந்த கப்பிள்ஸ் ஒர்க் அவுட்டில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ நீங்கள் வந்து தனியாக பண்ணலாம், பட் கூட யாராவது இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. ஸோ Be happy, be healthy. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்மில் நடந்த சிரிப்பான சம்பவங்களை பார்த்து ரொம்பவே ரசிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை ரெடி பண்ணிட்டு வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.